தங்க நகைகள், தங்கத்தில் ஆன ஆபரணங்கள் இதெல்லாம் அணிந்து கொள்வதற்கு எல்லாருமே ஆசைப்படுவதெல்லாமே உண்டுங்க. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே நம்ம கையில் எவ்வளோ தங்கம் கையிருப்பு இருக்குது, அந்த நாட்டின் கஜானாவில் கோல்டு எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தாங்க நாட்டின் பொருளாதாரமே இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் அல்லது ஃபேக்ட்ரி கம்பெனி அந்த பங்குகள் நல்ல விற்பனைக்கு நல்ல விலைக்கு விற்கணும்னா அந்த கம்பெனியில் எவ்வளோ கையிருப்பு இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் எதுவாக இருந்தாலும் தங்கத்தை வைத்து தான் ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு நாட்டின் தரத்தையோ பொருளாதாரத்தையோ வல்லுநர்கள் நிர்ணயிக்கிறாங்க. பொதுவாக தங்கம்தான், தங்க மோதிரம் அணியிறது, தங்க நெக்லஸ் அணியிறது, தங்க வளையல்கள், தங்க ஆபரணங்கள் அதெல்லாம் அணிந்து ஒரு சபையில் நிற்கும் பொழுது பார்க்குறவங்க பிரமிப்பாக பார்க்குறது எல்லாமே உண்டுங்க. தங்கம் மகாலட்சுமியின் அங்கமாக இருக்குதுங்க. பொதுவாக தங்கத்தில் ஜோதிடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலப்பிரகாசிகை அப்படிங்கிற நூலில் தங்கம் குரு பகவானுக்கு உரியது, தங்க ஆபரணங்கள் சுக்கிரனுக்கு உரியது. அது கட்டியாக இருக்கும்போது குரு பகவான் ஆகிறார், ஆனால் அது ஆபரணமாக இருக்கும்போது சுக்கிரனாக மாறுகிறார். அப்போது ஒரு வீட்டில் தங்கம் தங்கணும்னா ஒருத்தவங்க தங்க நகை ஆபரணங்கள் நிறையா போட்டுக்கணும், அணிந்து கொண்டு காலமெல்லாம் தங்கத்தோடு இருக்கணும்னா அதுக்கு இந்த 2 கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குரு பகவானும் சுக்கிரனும் நம்ம ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் உட்கார்ந்துருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. லக்னத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருந்தால் பொதுவாகவே தங்க நகைகள் தங்கும். ஆனால் அந்த குருவே கேந்திராதிபத்திய தோஷம் அடையாதவராக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ கடக லக்னமாக இருக்காங்க, கடக லக்னத்தில் குரு பகவான் இருந்தாலோ அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னத்திலேயே குரு பகவான் இருந்தாலோ, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னத்திலேயே குரு பகவான் இருந்தாலோ அவங்க வீட்டிலலாம் தங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். விரல்கள்லேயும் அணிந்திருப்பாங்க, கழுத்துலேயும் அணிந்திருப்பாங்க, வீட்லேயும் கையிருப்பு தங்கம் இருந்து கொண்டிருக்கும், சிலருக்கு லாக்கர்லேயும் இருந்து கொண்டிருக்கும். அப்போ குரு பகவான் ஒருத்தவங்க ஜாதகத்தில் நலமாக இருக்க வேண்டும். சுக்கிரனும் கெட்டு போகாமல் இருக்கணும். ஏன்னா சுக்கிரனும் யோகாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு தங்க நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. பொதுவாக குரு வர்க்கோத்தமம் பெற்றால் நல்லது. குரு வர்க்கோத்தமம் பெறக்கூடிய நேரத்தில் தங்கம் வாங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பழைய ஓலைச்சுவடிகளில் தங்கம் கொள்முதல் செய்வதற்குன்னு சில நேரங்கள் சில லக்னங்கள்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்திங்கன்னா, அதாவது குரு பகவான் லக்னத்தில் இருக்கணும், எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் அந்த லக்னத்தில் இருக்கணும். புதன் சுக்கிரன் இந்த 2 கிரகங்களும் கேந்திரம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருக்கிற நேரத்தில் நாம் தங்கத்தை வாங்கினோம்னா அது 1 கோடி மடங்காக பெருகி கொண்டே போகும் அப்படின்னு அந்த காலப்பிரகாசிகை நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, சந்திரன் உச்சம் பெற்று இருக்க அந்த சந்திரனை குரு பகவான் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து பார்க்கணும். அதாவது லக்னத்தில் சந்திரன் இருக்கணும், அது குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்க அந்த நேரத்தில் நாம் இதுனா நல்லாயிருக்கும். அதாவது சந்திரன் உச்சமாகி 7இல் குரு இருந்து குரு பகவான் அந்த உச்ச சந்திரனை பார்க்குற நேரத்தில், அந்த லக்னம் அமைஞ்ச நேரத்தில், லக்னம்னா ஒரு 2.5 மணி நேரம், அந்த நேரத்தில் தங்கம் வாங்கினா தங்கம் தங்கும். அதே மாதிரி லக்னத்தில் குரு இருக்கணும். தங்கம் வாங்குகிறோம்னா அன்னைக்கு அந்த லக்னத்தில் குரு இருந்து தங்கம் வாங்கினோம்னா நிச்சயமாக அந்த கோல்டு அடகு கடைக்கு போகாது அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, லக்னத்தில் குரு, 2ஆம் இடத்துல சுக்கிரன், 10ல் சந்திரன், இதெல்லாம் இருந்தாலே செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தங்கம் வாங்கினாலும் சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி கிரக அமைப்பில் பிறந்திருந்தாலும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி வேலையாட்கள் நம்மளை விட்டு விலகாமல் நல்ல வேலையை பார்க்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமையில் நம்ம வேலையாட்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த நேரத்தில் லக்னத்தில் குரு, 11ல் சூரியன், 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற நேரத்தில் வேலையாட்களை வேலைக்கு சேர்த்தோம்னா அவங்க வேலையில் ஒழுங்காக இருப்பாங்க, வேலையை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு அந்த காலப்பிரகாசிகை நூல் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை நாம் தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்த நேரத்தில் அந்தந்த வேலைகளை நாம் செய்தோம்னா நிம்மதியாகவும் இருக்கலாம், செல்வத்தோடு இருக்கலாம், தங்கம் நம்ம வீட்டில் தங்கும்படி நாம் லட்சுமி கடாட்சத்துடனும் வாழலாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய
நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.